ஹாய் காய்ஸ், வெல்கம் டு நமீஷ் கேமிங். நம்ம இன்னைக்கு நான் பார்க்க போகிறோம் நமீஷ் கேமிங் மார்க் அல்டிமேட் மொபைல் எடிஷன். ஆமாம் கைஸ், அதான் பார்க்க போகிறோம். வாடா அதிசயமாக கச்சா முச்சாங்க இருக்கும். வாடா கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கீங்க, பார்க்கலாம். ஆமாம் கைஸ், நான் கொஞ்சம் இந்த எபிசோடா பார்க்க போகிறோம். அதாவது வந்துட்டு மேட் பண்ணி முட்டை எடுத்துகிட்டு வந்து அதை பொரிச்சு வளர்த்து பிளா அதான் கைஸ் பண்ண போகிறோம். இப்போயே புரிஞ்சிருக்கோம். அதாவது நம்ம மேட்டிங் பண்ணுறவங்க எனேபிள் மேட்டிங் கொடுத்து அது பண்ணுறது தான். இந்த எபிசோடில் வந்து அது பண்ணுவோமான்னு எனக்கு தெரியல கன்ஃபார்மாக. பட் ஆனால் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்து வைப்போம். அதுக்கு வேணால் வைக்கலாம். ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கலாம். எத்தனை உயிர்கள் போதோ. ஏன்னா நான் இந்த நான் என்கிட்ட என்ன டேம் பண்ணி வச்சுருக்கணும் எல்லாத்துக்குமே சேல் செய்ய போகிறேன். அதனால தான் எனக்கு ஒரு இது என்ன சொல்கிறது பண்ணுவேன்னா என்னன்னு ஒரு டவுட். இது எக்ஸ்ட்ராலாம் டியூடிக்கு தான் நீ செய்யணும்னு நினச்சேன். எக்ஸுக்கு மெட்டல் தேவை, இவங்கடா வேணும் ஃபைபர் தான் தேவை. ஃபைபர் ஸ்டோன். ஓகே, இவன் இருக்கானே மோசோ, அதாவது ஃபைபர். ஆமாம், இவன்கிட்ட இருக்காதா? பரவாயில்ல, இவெல்லாம் கலெக்ட் பண்ண மாட்டான். தெரி கலெக்ட் பண்ணுவான், இவன் கலெக்ட் பண்ணுவான். ட்ரைக்கு கிட்ட அவனும் கலெக்ட் பண்ண தெரி கலெக்ட் பண்ணுவான். தெரி வச்சு வேணா கலெக்ட் பண்ணி பாரு. பரவாயில்ல, இவனா இருக்கட்டும்டா. இவன் ஒரே ஒரு செடியில அவ்வளோ இருப்பானடா. அவன் ஒரு 40 எடுப்பான் ஒரு செடியில். அதுதான் இதோ போதும்னு நினைக்கிறேன். எடுத்துக்கோ, ஃபியூச்சருக்கு. கைஸ், நான் என்ன ஒரு பிளான் பண்ணியிருக்கேன்னா எல்லா டைனோசர்ஸுக்கும் மேட்டிங் பண்ணுறது மட்டும் அந்த சைடு வச்சுருவேன். மீதெல்லாம் டைனோசர் இங்கே வந்து விட்டுருவேன். கிட்டத்தட்ட பார்க்கிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்தீங்களா, ஒரு கோடு மாதிரி போட்டு அங்கே தான் இருக்கணும்ன்ட்டு அந்த மாதிரி தான் பண்ண போகிறேன். தொண்டை வேறு சரியில்லடா. இருக்கேடா இதுடா சவுண்டு ஊரா பார்த்துக்கலாம். அதெல்லாம் கேட்கக்கூட. ஸ்டோன் அவன்கிட்ட கலங்கே இருக்கும்டா. இல்லைடா, எவன்கிட்ட சிறப்பு பரவாயில்ல எடுத்துக்கலாம். கொஞ்சம் தானே அவர் கல் எடுத்தா போகுது. போதும். இன்னைக்கு பண்ணுறோம்டா. ஓகே கைஸ், டியோடிக்கஸ் சாடல் செஞ்சாச்சு. அப்படியே வெற்றிகரமாக. நாடா வரல, வருதுடா. கீழே பாரு, ஸ்லோவாக வந்துட்டு. ஸ்லோவாக வருது, அதுதான். ஓகே, ஸ்டோன் கலமுக்கு இப்போ நம்ம இது பண்ண போகிறோம் கைஸ். வெயிட்டு தான் இவனுக்கெல்லாம் ஃபுல்லாக போடுறோம். வெயிட்டு தான் போடுறோம். ஆல்ரெடி அவன்கிட்ட அவ்வளோ ஸ்டோன் இருக்கு. ட்ராங்கெல்லாம் வச்சுருக்கான்டா நான் இப்போ எல்லாமே போட்டேன்டா. வெயிட்டுக்கே உட்டு வச்சுருக்கோன்டா. நானும் இப்போ பார்க்குறேன். நான் கல்ல போய் ஓட எவ்வளோ கலெக்ட் பண்ணுறான் வேணாண்டி. வேணாம். எவ்வளோ கலெக்ட் பண்ணுறான்னு பார்ப்போம். ஒரே ஒரு ஐடியா, கல் உடையாது. உடையாண்டா லூஸு, நான் ஆல்ரெடி அடிச்சு கல்றது. அப்படியா? அப்போ உடையும் கண்டிப்பாக. ஒரே ஒரு அடிச்சு பாடுறா. எதுக்கு இந்த கல் என்னடா போகுது? சரி, ஓகேவா. கையில் அடிக்க வர சொன்னேன். அடிச்சிட்டான். அடிச்சு உடச்சிட்டான்டா. உடச்சிட்டானே. ஓ இப்போ நம்ம டைனோசர் ஆச்சுன்னா மற்றவங்களுக்கு கோவம் வந்து அடிக்கிறானுல்ல, அந்த மாதிரி தான் இவன். நம்ம கல் அடிச்சா அவனுக்கு கோவம் வந்து கல் அடிக்கிறான். இவன் வந்துட்டு கல் உடைக்க மனிதன்ல. ஸ்டோன் ஓகே. ஓகே, இவனுக்கு இருக்கு. என்னடா எல்லாருக்கும் லெவலப்பே பண்ண வச்சிருக்கு. எல்லாத்தையும் எடுத்து தான் எவனெல்லாம் என்ன பண்ணுறதுண்ணா? என்னடா ரைடாடா பண்ண போகிற? இப்போ ரைட் பண்ண போகிறோம்ல, அதுக்கு இப்போ எதுக்கு எவனை வச்சுட்டா பண்ண போகிறேன்? டைம் போதுடா. நீ ஃபஸ்ட்டு ரூம்லாம் செய்யணும்டா. நீ நம்மளுக்கு இப்படி பிரச்சனை இல்லை, ஃபவுண்டேஷன்லாம் செய்ய. ஓகே, ஆமாம், உட்டு பிரச்சனை இல்லை. இப்போ ரெக்ஸு சாட்லன் வேணும் தானே. ரெக்ஸுக்கு அயன் தேவை. ஃபைபர் தேவையா? இன்னும் ஃபைபர் தேவை. இன்னும் 47 ஃபைபர் தேவை உனக்கு. மோஸ்ட் சாப்ஸ் நீ தான்டா. பாத்தியா, மோஸ்ட் சாப்ஸ் கலரும் ரெக்ஸு கலரும் சேம்.
மேட்சிங் மேலோடைய ஃபீமேல் ரெக்ஸோடைய கலரும் சேம். இதோ இது சொன்னேன். அதான் இதோ மேல்து வந்து அன்சேம். நான் ஃபஸ்ட்டு எல்லா ஹேர் கண்டிஷ்னர் எல்லாம் செஞ்சுட்டு தான்டா இவனுக்கு எனேபிள் மீட்டிங்கை கொடுக்க போகிறேன். போன வாட்டி பட்ட கஷ்டம் எனக்கு தானே தெரியும். அதாவது இவன் பழைய ஆளுக்குள்ள என்னாச்சுனாங்க ஏசி அவன் ஒன்றுமே செய்யல. அந்த ஆளுக்கு அதான் அந்த ஆளுக்குள்ள போயிட்டு ஒன்றுமே செய்யல. அவன் பாட்டு எனேபிள் மீட்டிங் போட்டான். குட்டி முட்டை போட்டு அதே மாதிரி இன்னொன்று ஏசி. இப்போ ஒரு வாட்டி அவன் முட்டை போட்டானா 2 மணி நேரம் 6 மணி நேரம் கழிச்சு தான் அவன் திருப்பி முட்டை போடுவான். அது திருப்பி வெயிட் பண்ணான். அந்த முட்டைக்கு என்ன ஆரம்பிச்சிச்சு, ஹார்ட்டு போக ஆரம்பிச்சிச்சு. இவன் ஒன்றுமே செய்யல. ஃபாஸ்ட்டாக செஞ்சு கடைசி 10 ஹார்ட் இருக்கும்போது தான் வந்துட்டு காப்பாற்றி யூட்டிரானஸ்க்கெல்லாம் 7 ஹார்ட் இருக்கும்போது தான் காப்பாற்றி குட்டி வரைச்சான். சரி குட்டியை வர வச்சுட்டு திருப்பி கொண்டுட்டான். கொல்லடா செத்துருச்சுடா. மீட்டு கைஸ் ஒரு ஃபுல் ஸ்டாக் போட்டேன். அப்போ கூட சாவானா யூட்டி செத்துட்டான். எனக்கா அப்படி இருந்துச்சுச்சா, கஷ்டப்பட்டு பண்ணோம் மேடம், எல்லாம் போச்சாடான்னு நினச்சி எனக்கு. ஏன்னா அவனுக்கு குட்டிகளை பயங்கரமாக பசிக்கும் வயசு. அதை நீங்கள் நல்லா கேர் எடுத்துக்கணும். ஆமாம், நான் அதான் இப்போ கூட அதான் யோசிக்கிறேன். போ வீடியோ டைம் போகுது. இதுடா என்னாச்சு? ஸ்டாமினாவா? அது கூட ஓகே. ஒரு ஸ்டாக் ஃபுல்லாக எடுக்கிறான்டா, பரவாயில்ல. கிளம்பு போலாமா? வா 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 வா, நீ தாண்டா எனக்கு பலியாடு, வாடா. டிப்ளி டோக்கஸ் கெட்டில் போட்டு இதுக்கு தானே ஃபைபர் வேணும். இதில் தான் போகணும் நீ மொத்தம் ஃபைபர். இதில் தான் கைஸ் நல்ல ஸ்மித்தி நல்லா யூஸ் ஆகுதுடா. ரெக்ஸி சேலு இது என்ன யாரோட சேல்? இது பேரியனிக்ஸ் இல்லை? பேரியனிக்ஸ் ஓகே. அப்புறமா அப்புறமா செய்யலாம். ரெக்ஸி செஞ்சுக்கோ. மெட்டல் வேணும்டா, இன்னும் ஒரு கொஞ்சம் மெட்டல் வேணும். 50 தான் சம்திங். பத்தாது பத்திரம்டா, 50 தான்டா. ஆமாம் 50 கேட்டாங்க, 40 தான் இருக்கு. பத்துண்டா சொன்னா பத்திச்சுடா. ரைனோ குணத்தை எடுத்துட்டு போயிட்டு இது பண்ணலாமா? போயிட்டு சாப்பிள்ஸ் அந்த இது கலெக்ட் பண்ணலாமா? சாப்பிள்ஸ் அந்த முத்து யூட்டிக்கு பேர்ல்ஸா? ஓகே, இதெல்லாம் பண்ணிட்டு போய் கலெக்ட் அது கடைசியா பாத்துக்கலாம். ஏன்னா அதுதான் ரொம்ப கொஞ்சம் அப்படியே போயிட்டு ஆயில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அங்கேயே எவ்வளோ டைம் பண்ணிட்டு வரலாம். யார் டைம் பண்ணலாம்? அப்படியே கிரேப்பல்ல தூக்கிட்டு வந்துடலாம் போகிற ஒரே வேலையில். வீடியோவும் போட்டுக்கலாம்ல. ஹேய், என்னடா சாப்பாடே போடாம வச்சிருக்க? ஒரு கொஞ்சம் கூட சாப்பாடே இல்லை. செத்தாலும் செத்துருவான். அவனுக்கு தான் அவ்வளோ ஆட்டு இருக்கு. சாகு வாய்ப்புகள் கம்மி. போயிட்டு போகிற சாப்பாடை மில்லி டேமேஜ் போட்டு அவனுக்கும் 7 லெவலில் பயிருக்கு. எல்லாம் 7த்தையும் மில்லி தான். ஏன்னா இவனுக்கு தான் வெயிட்டு தேவையே இல்லை. வெயிட் அவ்வளோ தூக்குவானுங்க இவனுங்களாம். எனக்கு லெவலில் போயிருக்குடா. இப்போ தானே நானே பார்த்தேன். இந்த வீடியோவில் நம்ம எப்படி இருந்தாலும் மேட்டிங் பண்ண முடியாதுடா. ஏன்? மேட்டிங் பண்ணால் குட்டி வந்தால் கூட அதை பொறிக்க முடியாது, டைம் ஆகிடும். அதுக்கு எனக்கு வேணா ஒரு ஐடியா இருக்குது. அதுக்குள்ளே நம்ம அந்த வால் போடலாமா? வால் நீ சொல்கிற அந்த சிவரு சிவருக்கு எப்போ கட்டலாம் பிளான் பண்ணலாமா? ஓகே, அப்படியே உங்களை அப்படியே விட்ற மாதிரி அப்படியே விட்டுட்டு அப்படியே பிளானும் பண்ணலாம். விட்ற மாதிரியே விட்டுறானா இப்போதைக்கு வந்துட்டு பண்ண முடியாது. ஏன்னா சேனல் இல்லை. பண்ணலாம்டா, ஃபாலோ கொடுத்து பண்ணணும். என்ன கிராப்பா நீ பண்ணலாமே. டே அது என்ன சொல்கிறது, வேணாண்டா. ஏன் வேணாண்டா? கிராப்பால் எது இப்படி தூக்கி போனால் பேக்கை காமிச்சு நிற்பானுங்க. அதெல்லாம் சாடுன்னா நம்ம எப்படி வேணாலும் நிற்க வைக்கிறது. இந்த மாதிரி கூட நிற்க வைக்கலாம். அதுக்குள்ளே நானும் இப்போதான் போயிருந்தேன். இது சும்மா அதுக்குள்ளே சாப்பாடு கள்ளி பண்ணிட்டாங்கடா. திருப்பி அவன் பாடியை பார்க்குறேன். எடு மீட்டு ஒரு 1 ஸ்டாக் எடுத்துக்கிறேன் தம்பி. நான் எப்படி இருந்தாலும் அங்கே போகல, ஆனால் முடிச்சுட்டேன். அதுக்காக எப்படியோ வந்துட்டு பிரச்சனை பண்ணுறேனே வருவானுங்க. டெரர் போய்ட்டு ராப்டருங்களாம். ரெக்ஸ் ஆட்டில் எடுத்துட்டேன். அந்த ரெக்ஸு கூட்டிகிட்டு போகணும். இப்போ சரி எடுத்துகிட்டு வரணும்.
இங்க இருந்து அவன் பண்றான். ஓகே இதெல்லாம் பண்ணி நாங்கள் கண்டினியூ பண்ணுறோம். 10 மினிட்ஸ் போயிடுச்சுடா. ஆட்டு விடுறேன் நான் ஒன்றுமா ஆட்டு விடுறான். இல்லை ஆட்டு விடலையே, அவ்வளோ தூரம் போயிட்டான். மில்லிதா வீடியோ ஆஃப் பண்ணிக்கூடா. ஓகே கேஸ், நாங்கள் இதெல்லாம் பண்ணிட்டோம். கண்டிப்பாக பண்ணணும். கெய்ஸ் வந்துட்டோம். எங்கே வந்துட்டோம்? ஊருக்கு வந்துட்டோம். கைஸ் நான் என்ன யோசிக்கிறேன், பக்கத்தில் எவ்வளோ யூட்டி கண்ணில் கச்சான்னு வச்சுக்கோங்களேன். ஃபீமேல் யூட்டி, ஒன்லி ஃபீமேல் யூட்டி. அட்லீஸ்ட் ஒரு 1 லெவலுக்கு மேலேயாச்சும் இருக்கணும். எனக்கு எந்த லெவல் இருந்தாலும் ஓகேடா எனக்கு யூட்டி. 1 ஆ அப்போ போடுற குட்டியெல்லாம் 2, 3 வரும்டா. பரவாயில்லையாடா. ஆனால் ஹை லெவல் யூட்டியில். ஓகே ஃபஸ்ட்டு போய் ஆயில் கலெக்ட் பண்ணலாம். கூட ஃபஸ்ட்டு வேலை ஆயில். ஓ ஆயில் இருக்குப்பா கீழே. இந்தாண்ணா. இதான் ஆயில் நம்மளுக்கு நிறைய தேவைப்படுத்துறோம். மேலே ஃப்யூச்சருக்கு எல்லாமே தேவைப்படும். என் பாஸ் வீட்டு கூட தேவைப்படும். கேட்கணும்னு நினச்சேன் வீடியோவில். ஆனா பாஸ் வீடு எப்படி போச்சு? சூப்பராக அமோகமாக போச்சு. என்ன எத்தனை பேர் பலியாடானாங்க? பலி ஒருத்தனும் அவளை. பரவாயில்லையே, ஒருத்தனும் சாவலடா. ஒருத்தவனே சாவலையா? என்ன எல்லாம் ஹை லெவலு, எல்லாம் 200, 300, 100ன்னு இருந்தானுங்க. சப்பையா முடிச்சிட்டான்னு சொல்லு. யார் சப்பையா முடிச்சது? எல்லாம் ரத்த காட்டில் மண்டை உடஞ்சி வந்தானுங்க. ஏதோ பண்ணியை கூட்டின்னு போனதால தப்பிச்சிட்டேன். எங்க ஒண்ணுமே பண்ணலடா அவன். எதுவுமே பண்ணல. அவன் சாப்பாடு இல்லாம பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். அந்த நாய் சாப்பாடு சாப்பிடாம ஃபுல் ஃபுட்டின் 0ல இருந்துச்சு அவனுக்கு. கன்சிங் கொடுக்க வேண்டியதானே? கொடுத்தா திருப்பி சாப்பிட்டுனே இருக்கேன். சரி என்னது கொடுத்தா கண்டுக்கல. அது கண்டுக்கல. அது ஃபுல்லாகிறதுக்குள்ள எங்க தான் ஓடிட்டே இருந்தான். ஓகேல நிற்கவே போதும்ல. எவ்வளோ இவ்வளோ ஆயிடுச்சுடா. போதும்டா. அதான் நான் கேட்டேன், இவ்வளோ ஆயிடுச்சு போதுமா? நான் இப்போ எவ்வளோ ஆயிடுச்சுன்ட்டு என்னடா டேம் பண்ண போகிறோம்? அதான் கண்ணில் யூட்டி மாட்டினானா டேம் பண்ணலாம். இல்லைன்னா வர்றா நீ தூக்கி போட்டது நீ கவனிச்சு அப்படி ஸ்கேட் ஆகிட்டே போச்சு. ஆமாம் ஆமாம் ஸ்கேட் ஆகிட்டே போச்சு. மட்டை தோப்படியும் வலிக்கு தண்ணி வேணும்னா நல்லாயிருக்கும். ஏன் நல்லா இருக்கும்டா தண்ணீர் தொப்பை கடையும் கேட்குண்டா. வாழணும். ஓகே. வேறு என்னத்துக்கு வந்தோம்? சாப்பிள் எங்கே இருக்கே? பல் நான்டா சாப்பிள்னது தெரியாது. சாப்பிள் நான் சாப்பிள்னா அது ரெய்னோ கோடா தான் யூஸ் பண்ணுறது. அது பேர் பேர்ல்ஸ்ரா. சரி சிலிக்கா பேர்ல்ஸ். அது இங்கே இருக்காதுடா, அது எஜ்ஜிலே இருக்கும்டா. அங்கே இருக்கும்டா, அது இங்கெல்லாம் இருக்காதுடா. நம்ம இங்கே டேம் பண்ணிக்கலாம். எங்கே போகிற? ஆனத்துக்கு அடிச்சிட்டு இருக்கிறான் லூசு போன மாதிரி. ஒரு யூட்டி அழகணும் இங்கே தான் சுற்றிட்டு இருப்பான். லைட்டாக உள்ளே போயிட்டு வெளியே வரலாம். ஏன்னா ரெய்னோ வேணா டைம் பண்ணுறியா? இதோ இந்த ரெய்னோ. இந்த காட்டு எருமை மாதிரி ஒருத்தருக்கானே. காட்டு எருமை. காட்டு எருமை எப்போ தான் ஏச்சில் தான் இருப்பான் யூட்டி. மொட்டை பார்த்தாடா எக்ஸ் கிடைக்கிறானா போடு யூட்டி. அது ஏறி மெச்சின்னுறானுங்க. இங்கே ரெண்டுங்கள ஒரே தான் மேமூத் தான். அதான் பண்ணி பாருங்க பையன் என்ன லெவல்னு பாரு. நல்ல லெவலாக இருந்தால் டேம் பண்ணலாம். ஐயோ பார்க்க முடியாதா? இப்போ இந்த முன்னாடி வரணும். இப்போ நீ கொஞ்சம் பின்னாடி போ. முன்னாடி வருவான். எங்கே போயிட்டான் அவன்? ஓ உன்னை அடிக்கிறாங்க. 20 தான்டா. மதான் டேம் பண்ணுறியா? வேணாண்டா 20 அளவில் அவ்வளோடா. பாரு பவர் போட வச்சிட்டான். ஏன்டா என் கூட பாஸ் ஃபைட் வரும்போது ஒருத்தனும் பவர் போடல. இப்போ போடுறீங்களாடா தானே? உனக்கு பாலிமர் கட்சிச்சா இப்போ? இல்லை போ
இவன்ல ஒரு 21 இருக்குடா. இப்போ நானே பார்த்தேன். கேஸ் இப்போ நம்மளுக்கு ஆயிலுக்கு பஞ்சம் இல்லை. இல்லை அர்ஜென்ட் டைம் பண்ணிட்டு போயிடலாமா? ஏன்டா அர்ஜென்ட் ஆஃபீஸெல்லாம்? ஆமாம் இதுக்கு மேலே நேரத்துக்கு யூஸ் ஆகும். ஆங்கி ஆங்கி நீ இன்னும் போடா டேம் பண்ணல. ம் அடப்பாவி. அதே இல்லாமல் நான் அவ்வளோ ஏன்னு இது பண்ணிட்டேன். டேம் பண்ணிடலாம் ஆங்கியவே ஹை லெவல். ஏன்னா நம்மளுக்கு நல்ல வெயிட் தாங்கணும்னா தேவை. 1000 சம்திங் ஒருத்தவன் கச்சான்டா எனக்கு. ஆனால் ராப்டர் வந்து போட்டு தெளிச்சு என்ன. இருக்காம்பர் பை வேணவே வேணாம். ஒன்றா நான் கலர் பூசி பை வேஸ்ட்டு. அங்கே எங்கே என்ன சண்டை இது? கார்னோ பையக்குள்ள ஒருத்தன் கார்னோ இருக்கானா யூட்டி இருக்க வாய்ப்புகள் இருக்குது. கார்னோ கூட தான் யூட்டியும் சுற்றிட்டு இருப்பான். ஒரே கல்லில் சாதிச்சிட்டிங்கண்ணா. ஐ திங்க் யூட்டி ஒரு மாதிரி ஒரு வேலை கீழே வந்துருப்பான். போடா கிட்ட போடா. யூட்டிக்கு விழுந்திருப்பான். யூட்டி என்ன லெவல் பாரு கைஸ். மேலே லெவல்லாம் எனக்கு தேவையில்ல. சரி மேலா ஃபீமேலான்னு பார்க்கணும். ஃபீமேல் தூக்குடா. அது செலத்து 30 போயிட்டா லெவல் கூட. ஓகே தூக்கு கைஸ். ஜிகா ஆல்ரெடி நம்ம 2 பேரும் வாய் அப்படியே பலிக்குதுடா. ஃபீமேலுக்கு அச்சா நல்லா இருக்குன்னு சொன்னேன் நானும். நீயும் அதே தான் சொன்ன. என்னடா இது நிற்க மாட்டேன். டேய் ஹார்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். இல்லை தூக்க பாரு. அடிச்சிடாத செத்துருவான். அதான் ஐயோ டேய் ஒருத்தர் நில்றா. இற பொறுமை. தண்ணிடா அது. அதான் தண்ணி தெரியுது. இல்லை இவனுக்கு சொன்ன யூட்டிக்கு சொன்ன இன்னும் சொல்ல தெரியும்டா. இருடா என்ன இன்னைக்கு அவனை கொஞ்சம் நிக்க சொல்லுங்க சாரு. ரத்தக்குறா தெரிஞ்சுடா. அவனுக்கு முன்னாடி ரத்த. ஐயோ தூக்க முடிஞ்சா தூக்கிடு. ஐயா அங்க தூக்கிட்டு போயிடு. இங்க நம்ம இதுக்கு முன்னாடி ஒருத்தவங்க டைம் பண்ணோம்ல. 2 முட்டை கிடைக்க போகுது கேஸ். 2 முட்டை. கட்சின்னு ஒருத்தனை ஆம்லேட் போடுறது ஒருத்தனை அப்படியே மட்டை பண்ணி அன்கான்சியஸ் பண்ணிட்டு சாப்பாடு போட்டு நம்ம போயிட்டு பர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு. அதுதான் அங்கதான் இங்க சொன்னேன். அங்கதானே பர்ஸ் இருக்கும். அதான் நான் சொன்னேன். அப்படியே எனக்கு சாப்பாடு போட்டு அப்படியே போகலாம்ல. வேற கட்சி நான் அன்கான்சியஸ் இவனை பண்ணுவானே கண்டினியூ பண்ணிட்டா இல்லை வேணாமா? அவன் கண்டினியூ பண்ணலாம். 70 மினிட்ஸ் விடு கேஸ். 2 தான் கேஸ் விட்டேன் மட்டையிட்டேன் கேஸ். ஆனால் மூணாவது அவன் அன்கான்சியஸ் ஆனா நான் ஓடுறேன்னு நினச்சி காலையில் சரக்குன்னு சொல்லிடுச்சு. ஆனால் செத்து போல. பரவாயில்ல பிரைமேட் எடுத்துருவா போ. இப்போதைக்கு ஒரு 3 வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ தம்பி. நான் எடுத்துட்டு வரேன். போய் அவன் பிரைமேட் எடுத்துட்டு வருவான். ஆமாம் அங்கே ஒருத்தவங்க எவ்வளோ போட்டு தள்ளியிருந்தாங்க கேஸ். யாருன்னே தெரில. எனக்கு ரேப்பரில் கூட்டிட்டு அங்கே ரைனோ இங்கே தானே விட்டோம். இவனை அங்கே போய் விட்டுருவான்டா. இப்போ ரைனோ கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே நிறைய அர்ஜென்ட் ஆஃபீஸ் இருப்பானுங்களே. ஒருத்தனையும் காணும். இல்லை நம்மளுக்கு நல்லது. அப்புறம் இந்த நான் ஏதோ டெட் பாடி நினச்சிட்டு வந்து அச்சிட போகிறான். அவ்வளோதான் சத்தான். ரெயினோ ஒரு 3 அடி ஆச்சா செத்துருவான். அங்கே இருக்கான்டா பெரிய பல்லியை கவுத்து போட்ட மாதிரி இருக்கான் பாரு. கேஸ் ஆனால் நான் சொல்லிட்டா ஏன் வாயும் இப்போ கோகுல் வாயில் ஏதோ சொன்னோன்னா பழிச்சிரும் கேஸ். நாங்கள் அப்படி தான் சொன்னோம். டே ரைனோ இங்கே இருப்பான்டான்னா இருந்தான். டே ஃபீமேலாக இருந்தால் நல்லா இருக்கும்டா நான் சொன்னேன். இருந்தான் அதே மாதிரி தான். அவன் அதே மாதிரி தான் போன வீடியோவில் இருந்தான். எலி போன வீடியோவில் கூட அதே மாதிரி தான் கோகுல் சொல்லியிருப்பான். டே இங்கே இது காய்ச்சா கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குடா அப்படின்னா. நான் இருந்தால் நல்லா இருக்கும்டா அப்படின்னேன். பார்த்தா அப்படியே காய்ச்சா. நீ போயிட்டு மீட் எடுத்துட்டு வாடா. இவனுக்கும் சாப்பாடு இல்லை. இவனுக்கு வீட்டாடே நம்ம ரிசோர்ஸ் ரொம்ப இது பண்ணோம்டா. ஒரு வீடியோ இருக்கானுங்க போய் குட்டி குட்டி பசங்க பாச்சி. வாடா டே சண்டைக்கு வரீங்களா? பேட்சி தானே. பேட்சி தான் அப்படியே டியோட கஷ்டம். பேட்சி தான்டா. அங்கே இருக்கானுங்க அப்படியே இங்கேருந்து இங்கே இருக்கு பேர் பால்ஸ் எல்லாம்.
சண்டை வரீங்களா? யார் அவனுங்க? உல்ஃபா இல்லை சேபர்? ஏன்னா நீ சண்டைக்கு கூட்டா வந்து ஏய் வேணா இது கூட எடுப்பானால ரெய்னோ. என்னது? அது இது இதுடா. என்னது இதுடா? என்னது இதுராண்ணா? இரு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. விட்டு ஃபைபர் இதெல்லாமா? பெரிஸ்லாம் அவன் எடுக்க மாட்டான். எடுத்தான்டா. அவனுக்கு கொன்னவனுக்கு கொடுத்துருப்பானுங்கடா. அவன் கொன்னால சில பேர் ஸ்டாக்காக இருக்கு. நான் எதெல்லாம் போடலாம்? வெயிட்டு தான். போயிட்டு சாப்பாடு போட்டு வா. வெறும் 40 சாப்பாடு தான் போட்டேன். நான் இப்போ போய் சிலிக்கா டேமாட்டானா? ஓ யாரா நீ? டேமாயிட்டான்டா. 50 லெவல்ரா. ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிட்டாரு சார். சார் ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிட்டாரு. இதுக்கு ஒரு 2 ஸ்டாக் போடுவோமா? நம்ம எப்படியோ இது பாரா ஃபைபர் ஃபுல் ஸ்டாக்னா 300டா. இது மீட்னா 40டா. நெக்ஸ்ட் பெரிஸ்னா ஒரு 90 100 சரி. அப்புறம் ஃபைபர் வந்துட்டு 300. நான் சொன்னேன் ஃபைபர் 300டா. நெக்ஸ்ட் ஓகே கைஸ். ஓகே வீடியோ எண்ட் பண்ணிக்கலாமாடா? ஓகே. அதான் நான் சொன்னோம்ல, நாங்கள் சொன்னதெல்லாம் நடக்கிற மாதிரி அதே தான் நாங்கள் ஸ்டார்டிங்லேயும் சொன்னோம். எப்படியோ பண்ண மாட்டோம்டா மீட்டிங்குன்ட்டு. கரெக்டாக நம்ம மீட்டிங்கும் பண்ணல. ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரம் நமீஸ் கேமிங். பாய் 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 பாய். போய்